சரி, நம்ம வந்து இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷினில் டிசி மிஷின், ஏசி மிஷின் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். நான் முதல்ல எலக்ட்ரிக்கலில் பயன்படுத்தக்கூடிய மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக சொல்லியிருந்தோம். என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்டேஷ்னரி பார்ட்டு, அதாவது ஸ்டேஷ்னரி மிஷினு, சரிங்களா, ரொட்டேஷன் மிஷினு. அதாவது எப்படி அப்படின்னா, இந்த மிஷினோட உட்புற பகுதிகளில், சரிங்களா, உட்புற பகுதிகளில் சுழலும் தன்மை இருந்தது அப்படின்னா அது ரொட்டேஷனுக்கு கீழே வந்துடும். அது வந்து நிலையான தன்மை இருந்தது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில், அந்த கட்டமைப்பில் எந்த வகையிலையும் எதுவுமே வந்து ரொட்டேஷன் பார்ட்டு, மூவிங் பார்ட் இல்லை அப்படின்னா, சரிங்களா, மூவிங் பார்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்டேஷனரிக்கு போய்டும். அப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிக்கல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரியில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். மின்மாற்றியை பற்றி நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிட்டோம். இங்கே இந்த மின்மாற்றியில் எங்கேயுமே வந்து நம்ம சுழலும் தன்மை கொண்ட அந்த பகுதிகள் எதுவுமே இல்லை, சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷன் பார்ட் இருக்கிற மிஷினு, அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், அதாவது ரோட்டார் இருக்கிற மிஷினு, சரிங்களா. ரோட்டார் இருக்கிற மிஷின் அப்படின்னா இந்த இதில் வந்து ரெண்டு வகையான ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும் பொதுவாகவே, சரிங்களா. ஸ்டேட்டார், ரோட்டார் ரெண்டு வச்சுருப்பாங்க. அதனோட இன்ட்ராக்ஷனால், அந்த ஃப்ளக்ஸோட இன்ட்ராக்ஷனால் அந்த இடத்துல வந்து டார்க் ப்ரொடியூஸ் ஆகும், சரிங்களா. அதாவது இந்த ரோட்டார் வந்து ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் சுற்றும், சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த மிஷின் எல்லாமே. ஸோ இதை சப்ளையை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரொட்டேஷனில் பேசிக்காக இந்த ரொட்டேட்டிங் மிஷினரியில் பொறுத்த வரைக்கும் சப்ளையை பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னவா சப்ளை பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ரெண்டு வகையான சப்ளை இருக்குது. என்ன சப்ளை இருக்குன்னா, டிசி சப்ளை, ஏசி சப்ளை. அதாவது நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டிசியை பொறுத்த வரைக்கும், அகைன் இந்த டிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஜென்ரேட்டரு, ஒரே செகண்ட். ஸோ ஒன்று வந்து டிசி ஜென்ரேட்டரு, ஓகேவா. அதாவது எப்படின்னா, ஒன்று வந்து டிசி ஜென்ரேட்டர், சரிங்களா, ஜென்ரேட்டர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மிஷின், மோட்டார், சரிங்களா. டிசியை பொறுத்த வரைக்கும், டிசி அதாவது டைரக்ட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மிஷின் படிக்க போகிறோம். ஒன்று வந்து டிசி ஜென்ரேட்டர், இன்னும் வந்து டிசி மோட்டார். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக படிக்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிங்க்ரோனஸ் அதாவது சிங்க்ரோனஸ் மிஷின், இண்டக்ஷன் மிஷின், சரிங்களா. சிங்க்ரோனஸ் மிஷின், இண்டக்ஷன் மிஷின்னு சொல்லிட்டு ரெண்டாக படிக்க போகிறோம். இண்டக்ஷன் மிஷின், சிங்க்ரோனஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக படிக்க போகிறோம். சரி, இது வந்து சிங்க்ரோனஸ் மிஷின். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அதே தான், சரிங்களா. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அதே தான். இந்த சிங்க்ரோனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரேட்டர் இருக்கும், மோட்டர் இருக்கும், மோட்டார் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கும், இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், ஓகேவா. இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், அதே மாதிரி இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கும், சரியா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு டிசி, ஏசி இது எல்லாம் உங்களுக்கு முதல்ல புரியணும். எதுக்காக இந்த டிசி, ஏசிலாம் ரொட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த எல்லா மிஷின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நிலையான அந்த காந்தத்தன்மை உற்பத்தி பண்ணுற ஒரு காயிலோட சேர்ந்த ஒரு செட்டப் இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா ரோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது அந்த கடத்தி வந்து சுற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும், சரிங்களா. சுழலும் தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம டிசியில் வந்து ஃபீல்டை வந்து ஸ்டேட்டார்னு சொல்லுவோம், ஆர்மேச்சர் வந்து ரோட்டார்னு சொல்லுவோம். ஸோ அது ஏசியில் வந்து வித்தியாசப்படும், சரிங்களா. இண்டக்ஷனில் ஒரு மாதிரி சொல்லுவோம், சிங்க்ரோனஸில் ஒரு மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இதில் வந்து முதல்ல பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா முதல்ல என்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த டிசி மிஷினை படிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் சொல்ல போய்டுவோம். சிலபஸ் சொல்ல பாருங்கள். நம்ம சொன்னது தான் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் மிஷினில் வந்து ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு பகுதி, மொத்தம் 15 கேள்வி. 15 கேள்விங்கும் போது நம்ம மேலோட்டமாக பார்த்தா போதும் தான். மேலோட்டங்கிறத விட ஓரளவு கான்செப்டாக பார்த்தா போதுமானது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்,
நான் சொன்ன மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டான். இதை என்ன சொல்லிட்டான்னா டிசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரேட்டர் மோட்டர்னு பிரிச்சுட்டான். ஜென்ரேட்டர் மோட்டார்னு பிரிச்சுட்டான். சரிங்களா, ஜென்ரேட்டர் மோட்டார்னு பிரிச்சுட்டான். ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டர்னு பிரிச்சிருக்கான். அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கான். 3 ஃபேஸ் மோட்டர்னு கொடுத்துட்டான். சரிங்களா, 3 ஃபேஸ் மோட்டர்னு கொடுத்துட்டான், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்னு கொடுத்துட்டான். அதாவது சிங்க்ரோனஸ் மோட்ரு, 3 ஃபேஸ் சிங்க்ரோனஸ் மோட்ரு, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு அப்படின்னு கொடுத்துட்டான். ரியல் டைமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்டார்ஸோட விஷயத்தை கொடுத்துட்டான். சரிங்களா, ஸோ இது ரெண்டும் தான் கொடுத்துருக்கான். நம்ம வழக்கமாக எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி கேர் அண்ட் மெயின்டெனன்ஸு, சர்வீஸ் ரிப்பேர் இதுலேயும் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான். சரி, இப்போ நேராக நம்ம சப்ஜெக்ட் உள்ள போயிடுவோம். இந்த சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன, மோட்டார்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சொல்லுங்கள் பார்ப்போம். ஜென்ரேட்டர்னா என்ன? ஜென்ரேட்டர் மீன்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி சார். அப்படியா? ஜென்ரேட்டர்னா என்ன, மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுமா? மெக்கானிக்கல்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஜென்ரேட்டர், அதாவது ஜென்ரேட்டர் அப்படி நான் போடுறேன். சரிங்களா, இந்த இடத்துல ஜென்ரேட்டர் போடுறேன். இது என்ன பண்ணும், இந்த ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், நீங்கள் என்ன இன்புட் கொடுப்பீங்க, இன்புட் என்ன கொடுக்குறீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறீங்க இல்லையா, மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறீங்க. இந்த ஜென்ரேட்டர் என்ன நமக்கு அவுட்புட்டாக தருது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குது. சரிங்களா, அப்போ இந்த ஜென்ரேட்டர் எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறேன்னா, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி நீ இன்புட்டாக கொடுப்ப, நீ மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட்டர் கொடுக்குறப்பா. ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். சரி, இப்படி ஒரு ஜென்ரேட்டர் நான் பிளாக் போடுறேன். ஓகேவா, இது எல்லாத்துக்கும் காமனு, கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல ஜென்ரேட்டர் போடுறேன். இந்த ஜென்ரேட்டருக்கு நான் இன்புட் கொடுக்கணும், ஜென்ரேட்டர் வந்து அவுட்புட் கொடுக்கும் இல்லையா. இது வந்து ஜென்ரேட்டருக்கு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா இது அவுட்புட் கொடுக்கும் இல்லையா. ஸோ அவுட்புட் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது இன்புட் சொல்லிட்டீங்க. என்னென்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்க. அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. சரியா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. சரி, ஓகே. இந்த இன்புட்டு கொடுக்குறீங்க இல்லையா, மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இன்புட்டு, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட்டு எப்படி கொடுக்குறீங்க, அது கான்செப்ட். இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட் எப்படி கொடுக்குறீங்க, இப்போது இந்த ஜென்ரேட்டர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட்டு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறீங்க. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன, அதை முதல்ல சொல்லுங்கள். டர்பைன் சார், பவர் ஸ்டேஷனில். பவர் ஸ்டேஷன் டர்பைனா? சரி. பேசிக்காக ஜென்ரேட்டர் எங்கே பார்த்தீங்க, அது சொல்லுங்கள். ரொம்ப பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்க ஒரு ஜென்ரேட்டர் என்ன? சைக்கிளில் டைனமோ சார். அவ்வளோதான், சைக்கிளில் டைனமோ. அதுதான் போகணும், டர்பைனுக்கே போகக்கூடாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ டைனமோ என்ன பண்ணுது, அதை சொல்லுங்கள். டைனமோ நம்ம என்ன பண்ணுறோம், சைக்கிள் வீல் சுத்த சைக்கிள் வீல் சுற்றுதா. சைக்கிள் வீல் சுற்றும் போது என்ன ஆகும், டைனமோ. இப்போது டைனமோ இருக்குது. சரிங்களா, எப்படி இருக்குது, இப்போது டைனமோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. இதுக்கு முனிப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரோலர் வச்சுருக்காங்களா. ஒரு ரோலர் இப்படி இருக்குமா, ஒரு தோராயமாக வச்சுக்கங்களேன், இப்படி ஒரு தோராயமாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டைனமோ இருக்குது. சரிங்களா, இந்த டைனமோ இப்படி இருக்குது வச்சுக்கோங்க. இந்த டைனமோவுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு ரோலர் வச்சுருக்காங்க. ரைட்டாக, ரோலர், இந்த ரோலர் தானே சுற்றுது, சைக்கிளோட இதை ஒட்டி வச்சாங்கன்னா தானே இது சுற்றுது. ஆமாம்மா இல்லையா, பார்த்துருக்கீங்களா இல்லையாம்மா. ஒரு ரோலர், ஒரு சுற்றுற ஒரு ரோலர் இருக்கும், பார்த்துருக்கீங்களாம்மா. இந்த ரோலரில் ஒரு ஷாஃப்ட் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா, அந்த ரோலரில் ஒரு ஷாஃப்ட் வச்சுருப்பாங்க. இந்த ரோலர் இருக்கும், இந்த ரோலர் தான் சைக்கிளோட வீலில் வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஷாஃப்ட், அந்த ஷாஃப்ட் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த ஷாஃப்ட்டை உள்ள கடைசி வரைக்குமே வச்சுருப்பாங்க. இதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காயில் வச்சுருப்பாங்க. இந்த இப்படி நான் போடுறேன்ல, இது வந்து காயில் இருக்கும் இதில். சரிங்களா, இதில் வந்து காயில் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்து இது இந்த கான்செப்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா இந்த கடத்தியை சுற்றுறதுக்கு தேவையான விஷயம். சரிங்களா, கடத்தியை சுற்றுறதுக்கு தேவையான, இப்போ இன்புட்டை நீ கொடுக்குறேன்னா இந்த மோட்டாரில் ஒரு ஸ்டேட்டார் இருக்கும், ஒரு ரோட்டார் இருக்கும் இல்லையா. இந்த மோட்டாரில், அதாவது இந்த ஜென்ரேட்டரில் ஒரு ரோட்டார் இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்டேட்டார் இருக்கும். நல்லா கவனமாக கவனிங்க.
ஒரு ரோட்டார் இருக்கும், ஒரு சுத்தும் தன்மை கொண்ட ஒரு பகுதி இருக்கும், நிலையான தன்மை கொண்ட பகுதி இருக்கும். இந்த சுத்தும் தன்மை கொண்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷாஃப்ட் என்ன பண்ணியிருப்பான்னா இன்னொரு மோட்டர் இருக்கு இல்லையா, மோட்டர் என்ன பண்ணும், மோட்டர் என்ன பண்ணும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இந்த மோட்ரு இருக்கு இல்லையா, இந்த மோட்டரோட ஷாஃப்ட் எடுத்து இந்த ஜென்ரேட்டரோட ஷாஃப்டோட கப்புள் பண்ணிடுவான். அப்படி என்ன பண்ணிடுவான், கப்புள் பண்ணிடுவான். அப்போ மோட்ரு என்ன பண்ணணும்னா, மோட்டருக்கு நீ இன்புட்டு கொடுக்கணும், அதாவது நீ மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்கணும்னா இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி கொடுக்க முடியும்னா இன்னொரு மோட்டர்லேருந்து ஷாஃப்ட்டு தான் கொடுக்க முடியும். அப்போ டிசி மிஷினுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து சேமு, அதாவது கட்டமைப்பு வகையில் ரெண்டுலேயுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். நீ அதை எப்படி இயக்குற அப்படிங்கிறத பொறுத்து தான், சரிங்களா? ஸோ அது எந்த மாதிரி இயக்குற அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஜென்ரேட்டரா இல்லை மோட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணணும். புரியுதா? ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்னா இதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்னென்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது வந்து ஜென்ரேட்டரோட ரோட்டாரை நீ கையில் வச்சு சுற்றுன அப்படின்னா, கவனமாக கவனிங்க, ஜென்ரேட்டர் ரோட்டாரை கையை பிடிச்சி அந்த ரோட்டாரை நீங்கள் கையில் சுற்றுனீங்க அப்படின்னா அந்த ஜென்ரேட்டரோட ரோட்டாரில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறீங்க நீங்கள், சரிங்களா? என்னம்மா கேட்குதாம்மா? கிளியராக கேட்குதுங்களா? இதை தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? இதுதான் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் சொன்னது தான், இதுதான் லாவுமே, சரிங்களா? இதுதான் லாவுமே. என்ன லா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன லா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு இஎம்எஃப் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த இதில் ஜென்ரேட்டரோட லா என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் செயல்படும்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கடத்தி இருக்கு இல்லையா, அதாவது கடத்தி அப்படின்னா ரோட்டார், இந்த கடத்தி இருக்கு இல்லையா, இந்த கடத்தி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இஎம்எஃப்பை கட் பண்ணுச்சு, ஃப்ளக்ஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது எப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி இருக்கும், சரியா? இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸில் வந்து நீங்கள் இப்போ நடுவில் வந்து ஒரு ரோட்டார் வச்சுருக்கீங்க, இந்த ரோட்டாரை கட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த வைண்டிங்கில், சரிங்களா, அந்த கண்டக்டரில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். இப்போ இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக முதல்ல என்ன ஃப்ளக்ஸுனா என்ன, கடத்தினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோன்னா இந்த மிஷின்ஸில் தான் இது எல்லாமே பார்க்க போகிறோம். மிஷின்ஸில் காமனாக இருக்கிறது வந்து ஒன்று ஜென்ரேட்டரு, இன்னொன்று மோட்ரு. ஜென்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க, அவுட்புட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். இன்னொன்று வந்து மோட்ருனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்கள் கொடுப்பீங்க, சரிங்களா? அது என்னவா அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரியல் டைமாக நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேசிக்காக என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம், சரிங்களா? பரீட்சை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? ஒரு ரொட்டேட்டிங் மிஷின் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு பேசிக்காக அந்த நம்ம ரொட்டேட்டிங் மிஷினோட கான்செப்ட் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகேவா? சரி, இதை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? நம்ம இஎம்எஃப் பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டோம் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன? நான் காந்த துருவங்களா காந்தம் சார், காந்த துருவங்கள் சவுத் போல் காந்த துருவங்களா அப்படி சொல்லலாமா? அப்படியே தமிழ்லயே சொல்றீங்களேப்பா, இது எப்படி உற்பத்தி பண்ணணும்னு நாம பார்க்கணும்ல சார். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடைப்பட்ட அந்த சரி ரெண்டு போல் இருக்கு. சரி, நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. சரி, மீன் டைம்ல நான் இப்படியும் போடுறேன், சரியா? மீன் டைம்ல என்ன பண்றேன்னா
நார்த்து போல்னு போடுறான் மீன் டைமில். சரிங்களா? சரி, இப்போ என்ன இருக்குது, இது வந்து ரெண்டையும் போல்னு சொல்லிட்டோமா. இது என்ன சொல்கிறான், இது வந்து போல்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? மேக்னெட்டிக் போல்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா இதுக்கிடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கிடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் ஏங்க. ஒரு எதிரெதிர் துருவங்களை கொண்ட மேக்னெட்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அடக்கடவுளே, இது என்ன இப்படி இந்த மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல தானே? ரெண்டு மேக்னெட் இருக்குது, ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், இதுக்கு இடையில என்ன விசை இருக்கும்? என்னங்க தமிழில் தாங்க கேட்குறேன், புரியல. அடக்கடவுளே சைஸே, ரெண்டு மேக்னெட் இருக்குது, ரெண்டு மேக்னெட்டு நார்த்து போல் சவுத்து போல் ரெண்டு மேக்னெட் இருக்குது. ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் வச்சா ஈர்க்குமா விளக்குமா? என்ன கட் ஆயிடுச்சா காலேஜும்? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு கற்றுக்கிட்டேன். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அதை சொல்லுங்கள். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் என்னம்மா சார் ஃபீல்டு உருவாகும் போது அந்த வெட்டுறது தான் சார் ஃப்ளக்ஸ். ஃபீல்டு உருவாகும்போது அந்த ஃபீல்டு உருவாகும்போது கட் பண்றது ஃப்ளக்ஸ் சார், கட் பண்றது தான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா இஎம்எஃப் உருவாகிறதுனா இஎம்எஃப் உருவாகிறது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா? அப்படி சொல்லக்கூடாது, சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறது சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் மேக்னெட்டிக் லைனோட வந்து கவுண்ட்டு அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு நார்த் போல் இருக்குது, ஒரு சவுத் போல் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு ஃபீல்டு, ஒரு ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஒரு ஃபீல்டு உருவாகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் லைன் இருக்குல்ல, இப்போ நான் ஒவ்வொரு லைனாக போட்டு காட்டுறேன்ல, இந்த மேக்னெட்டிக் லைனோட கவுண்ட்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதனோட யூனிட் என்ன? யூனிட் என்ன? வெப்பர் சார், வெப்பர். வெப்பர். சரிங்களா? வெப்பர். அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இது ஏதாவது புரியுதில்ல? புரியாமல் இருக்கா? நீங்கள் எளிமையாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கவுண்ட்டு தான் இன்னும் சொல்லணும்னா. அப்படி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப நீங்கள் இன்டெப்த்தாக ஒன்றும் போக தேவையில்ல. ஒரு ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போகிறது தான் வந்து அந்த ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஏரியா இருக்குது. இப்போ நான் இந்த ரெண்டு நார்த்து போல் சவுத் போல்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் இடையில, ஓகேவா, இந்த இடத்துல இது நார்த் போல்னு சொல்கிறேன், இது சவுத் போல் சொல்கிறேன். ரெண்டு மேக்னெட்டும் இந்த இவ்வளோ தான் இருக்குது, ஓகேவா. இந்த ஏரியாவில், இந்த கேப்பில், சரிங்களா, இந்த ஏரியாவில் சரிங்களா, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது இல்லையா, இந்த ஏரியாவில் பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது மெஷர் ஆஃப் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தட் பாசஸ் த்ரோ எ கிவன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கிவன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு, நமக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து ரொம்ப நீங்கள் போட்டு இதெல்லாம் வந்து டெஃபினேஷன்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் லைனோட எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் லைனோட எண்ணிக்கை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட எண்ணிக்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெக்னிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த பை அப்படிங்கிற வார்த்தையில், அதாவது அப்படிங்கிற லெட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க. இதனோட யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பர் தான் இதனோட யூனிட்டு. சரிங்களா? இதனோட யூனிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபார்முலாலாம் நம்ம வரும் பின்னாடி பார்த்துக்கலாம். அதை பி இன்ட்டு ஏன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெப்பர் தெரிஞ்சால் உங்களுக்கு போகணுமானது. ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த ஃப்ளக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே சொன்னேன். இஎம்எஃப் வந்து -n d π/dt
டிடி அப்படின்னு சொல்லிட்டேன். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் இதை கவுண்ட்டை பொறுத்து மினி ஈக்குவிசை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மினி ஈக்குவிசை உருவாகிறது வந்து உருவாகக்கூடிய திசைக்கு வந்து எதிர் திசையில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது இந்த கான்செப்ட் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வகையான மிஷின்ஸும் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து மிஷின்ஸ் பார்க்குறோம். மிஷின்ஸ்னால் ரொட்டேட்டிங் மிஷின்ஸு, அதாவது வந்து மோட்டார்ஸு, ஜென்ரேட்டரு எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது இதனுடைய நாலேஜ் தெரிஞ்சால் தான், நம்ம வந்து இன்டெப்த் நாலேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததுக்கே மூவ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் மேக்னெட்டிக் ப்ளஸ்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேறு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அந்த மேக்னெட்டோட போல்னால், இந்த நார்த்து போல் சவுத்து போல்னால் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை. ஸோ அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டில் சரிங்களா, அந்த ஃபீல்டில் மேக்னெட்டிக் லைனோட கவுண்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம சொன்னோம், த மெஷர் ஆஃப் என்ன சொன்னோம்னா, த மெஷர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன் பாசஸ் த்ரூ த ஸ்பெசிஃபைட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது சரி. அடுத்து இப்போ ஃப்ளக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஃப்ளக்ஸோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன, இது தமிழ் இங்கிலீஷு எல்லாத்துலேயும் அதே தான். நீங்கள் அதனால் இது நல்லா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன சரிங்களா. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது இதுக்கு ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் B=π/A சரிங்களா. ஃப்ளக்ஸ் பர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் உங்களுக்கு புரியும்னா, டென்சிட்டினா அடர்த்தி, காந்தப்பாய அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து இந்த அடர்த்தினா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இது வந்து ஏரியா சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸோட எண்ணிக்கை தான் சரிங்களா. இதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா Wb/m². ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சரி, இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, எம்எம்எஃப்னா என்ன, இது தெரிஞ்சால் போது நம்ம போயிடலாம். எம்எம்எஃப்னா என்ன சரிங்களா. அப்போ பெர்மியபிலிட்டிங்கிறது கூட நமக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படாது, ஆனால் எம்எம்எஃப் நமக்கு தேவைப்படும் சரிங்களா. ஸோ எம்எம்எஃப்னா என்ன அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட் இருக்குது. இப்போ இஎம்எஃப்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸ். அதான் அந்த மினி ஈக்குவேஷனா என்ன, அதான் மினி ஈக்குவேஷனா என்ன, மினி ஈக்குவேஷன் எப்போ உருவாகும், அந்த ஃப்ளக்ஸை வெட்டும் போதுனா ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது ஃப்ளக்ஸ் உருவாகும் தான். சரி, whenever a conductor cuts a magnetic flux, the induced EMF produced on the conductor ரைட்டா. அது வந்து நம்ம ஜென்ரேட்டரில் சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில். ஸோ ஆன் பேசிஸ் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் அது வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும்போது உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி ரைட்டு. அதே மாதிரி தான் இங்கே ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து ஏற்படுத்துறதுக்கு தேவையான ஃபோர்ஸு சரிங்களா, இதை ஏற்படுத்துறதுக்கு தேவையான இதை ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்எம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அதுலேயே இருக்குது, மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ். நீங்கள் வந்து எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம், இந்த இடத்துல மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனில் வந்து ஏற்படுத்துறதுக்கு தேவையான ஃபோர்ஸை தான் வந்து மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எம்எம்எஃப் அப்படின்னா எம்எஃப் which is equal to என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்ஐ இது வந்து ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்ஐ, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, ஐங்கிறது அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு சுற்றை வச்சுக்கிட்டு அதில் கரண்ட்டை போட்டிங்கன்னா அதில் எம்எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இதனோட யூனிட் வந்து ஆம்பியர் டர்ன்ஸ். இது பரீட்சையில் கேட்பான், ஆம்பியர் டர்ன்ஸ் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எம்எம்எஃப் பார்த்துட்டோம், இஎம்எஃப் பார்த்துட்டோம். நீங்கள் அப்படியே இதோடைய கம்பேர் பண்ணிட்டு வந்துடணும், எலக்ட்ரிக் சர்க்யூட்டோடைய இஎம்எஃப் எம்எம்எஃப் கம்பேர் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன,
தடை. ஒரு சுற்றில் ஏற்படும் மின் தடை மின் தடை சார். அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு கரண்ட் அதில் போச்சுன்னா அந்த கரண்ட்டை வந்து எதிர்க்கிற தன்மை மின் தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆமாம் தானே? மின் தடைன்னு சொல்கிறோம், போகிறதுக்காக வந்து தடை பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ரிலக்டன்ஸாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் லைனுக்கு கொடுக்குற எதிர்ப்பு தன்மை தான் அதுவுமே. சரிங்களா? இங்கே மின் தடைன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் லைனுக்கு கொடுக்குற எதிர்ப்பு தன்மை தான். சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கொடுக்குற எதிர்ப்பு தன்மை, ஃப்ளக்ஸ் லைனுக்கு கொடுக்குற எதிர்ப்பு தன்மை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ரிலக்டன்ஸை எப்படி நம்ம ஃபார்முலாவாக சொல்கிறோம் அப்படின்னா ரிலக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எம்எஃப் டிவைடட் பை பை. இந்த இடத்துல எம்எஃப்னா தெரியும், என்ஐ டிவைடட் பை பை. இதனோட யூனிட் வந்து ஆம்பியர் டன் பெர் வெப்பர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ இது பார்த்துட்டோம். இப்போ வந்து ரிலக்டன்ஸ் பார்த்துட்டோம், டென்சிட்டி பார்த்துட்டோம்னா அடுத்து இன்டென்சிட்டி பார்க்கணும். இப்போ பி பார்த்துட்டோம், மேலே வந்து என்ன பார்த்துட்டோம், பி பார்த்துட்டோம். அப்போ ஹெச் பார்க்கணும்ல, அப்போ தான் பிஹெச் கர்வை கண்டுபிடிக்க முடியும் நம்ம. ஸோ இப்போ ஹெச் வேணும் நமக்கு. அதாவது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்னென்னா சொல்லுவாங்க. இந்த டேர்ம்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுதுனா தான் நான் உள்ளார நடத்தும் போது உங்களுக்கு புரியும். உங்களை ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்கனாலும் இந்த இதில் வந்து ஈஸியாக 15 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு தடவை பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்கிறான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா ஹெச் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, நல்லா கவனமாக கவனிங்க, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய எம்எம்எஃபோட அளவு, ஒரு யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய, கவனமாக கவனிங்க, இன்டென்சிட்டினா ரொம்ப கவனமாக கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச் அப்படின்னா ஒரு யூனிட் லென்த்துனா எல். சரிங்களா? எல்லுன்னா நமக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஒரு சர்க்யூட்டில் கண்டக்டர் வச்சுருப்பாங்க இல்லையா? கண்டக்டர் இருந்தால் தான் வந்து ஒரு கோரில் கண்டக்டர் சுற்றி வச்சா தான் அந்த இடத்துல ஃப்ளக்ஸே ப்ரொடியூஸ் ஆகும். அதானே கான்செப்ட்டு. ஒரு கோரில் ஃப்ளக்ஸை சுற்றி வச்சு ஒரு கோரில் வைண்டிங்கை சுற்றி வச்சா தான் அதில் வந்து ஃப்ளக்ஸே உருவாகும். நீங்கள் ஏசி சப்ளை கொடுக்கும்போது ஃப்ளக்ஸ் உருவாகும். அந்த ஜென்ரல் கான்செப்ட் தான். இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் மேக்னெட்டிக் சர்க்யூட் இருக்கு இல்லையா? அந்த லென்த் ஆஃப் மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எம்எம்எஃபோட அளவு, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனோட யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எம்எம்எஃப்க்கு நமக்கு தெரியும் ஏஐன்னு தெரியும். சரியா? எம்எம்எஃப்க்கு ஏஐன்னு தெரியும். இங்கே வந்து எல். சரிங்களா? எல்லுன்னா லென்த் ஆஃப் கண்டக்டர். சரிங்களா? இப்போ வந்து ஏஐக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆம்பியர் டர்ன்னு சொல்லியிருக்கோம். லென்த்துக்கு என்ன யூனிட்டு, நீளத்துக்கு என்ன யூனிட்டு, லென்த்துக்கு என்ன யூனிட்டு, மீட்டர். கால் எது கட்டாயிரு போகுது, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நீங்கள் கால் கட்டாயிடுச்சுன்னா போச்சு அப்புறம். சரி, ரைட்டு. இது வரைக்கும் புரியுதுல்ல? இதெல்லாம் பேசிக். இது புரியுது இல்லைங்களா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, டென்சிட்டினா என்ன, எம்எஃப்னா என்ன, ரிலக்டன்ஸ்னா என்ன, ஃபீல்டு இன்டென்சிட்டினா, இதெல்லாம் பேசிக்ஸு. இது உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சு இருக்கணும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும். சரி, ஓகே. இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இப்போ இனிமேல் தான் நம்ம என்ன போகிறோம்னா ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கே போகிறோம். சரிங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த ஃபேரடே லாக்கு போக முடியும். ஃபேரடே லா தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டமாக வந்து எப்படி வந்து ஜென்ரேட்டரில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அது வந்து அதோட முடிச்சுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள். இந்த பேசிக் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு அது புரியும், இல்லைனா புரியாது. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஃபேரடே வந்து மின்னியக்கு விசை எப்படிலாம் தூண்டப்படுது, அதாவது இஎம்எஃப் எப்படிலாம் தூண்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஃபேரடே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபேரடே லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது வந்து பேசிக்ஸ் தான். நான் என்ன சப்ஜெக்ட் உள்ள உங்களுக்கு போகல, இது பேசிக்ஸ் தான். சரிங்களா? இதில் 2 லா இருக்குது. ஃபஸ்ட்டு லா. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கவனமாக கவனிங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்,
ஒரு கண்டக்டர் இருக்குது சரிங்களா, ஒரு கண்டக்டர்னால் ஒரு ஒயர் இருக்குது. இந்த கண்டக்டரில் வந்து லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு, ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு மாறுபட்டுச்சு அப்படின்னா சரிங்களா, ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு மாறுபட்டுச்சுன்னா அந்த கண்டக்டரில் என்ன தூண்டப்படும், இஎம்எஃப் தூண்டப்படும். அதாவது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு நேரத்தை பொறுத்து இல்லை, இது வந்து அடுத்தலாம் சரிங்களா. இன்னும் ஒரு செகண்ட் புரியுற மாதிரி சொல்கிறேன். சரி பாருங்கள், ஒரு கண்டக்டர் இருக்குது சரிங்களா, ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் மாறுபட்டுச்சுன்னா அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் தூண்டப்படும். இதுதான் ஃபஸ்ட்டு லா சரிங்களா, ஃபாரடேவோட ஃபஸ்ட்டு லா. புரியுதுங்களா? இது புரிஞ்சால் தான் அடுத்தது புரியும். ஃபாரடே லா இந்த இது புரிஞ்சால் தான் வந்து நம்ம என்ன புரியும் அப்படின்னா அடுத்தது வந்து செகண்ட் லா புரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரே செகண்ட். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பிரின்சிபல் பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்மரில் 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஒன்று மியூச்சுவல் இண்டக்ஷனு, அதாவது தன்மின் தூண்டல், பரஸ்பர மின் தூண்டல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லாஸை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான லாஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் எதுதான் அப்படின்னா, இஎம்எஃப் எப்போ தூண்டப்படும் அப்படின்னா ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் மாறுபட்டுச்சுன்னா அப்போ அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் தூண்டப்படும். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு லா. இது வந்து குவான்டிட்டிவ் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த லா இப்போ எதை நம்ம தொடர்புபடுத்துது, இந்த முதல் விதி, ஃபாரடேவோட முதல் விதி எதை தொடர்புபடுத்துது, எதை தொடர்புபடுத்த சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸு மாறுபட்டுச்சுன்னா சரிங்களா. ஸோ ஆங்கிலத்தில் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சரிங்களா. ஒரு கண்டக்டரில் அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தது அப்படின்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் லா வந்து எதை வந்து இது பண்ணுது அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தை வந்து அந்த ஃபஸ்ட் லா சொல்லுது அப்படின்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் இஎம்எஃப்பையும் ரிலேட் பண்ணுது சரிங்களா. இப்போ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் இஎம்எஃப்பையும் ரிலேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு லா. அது தெரிஞ்சால் உங்களுக்கு போதுமானது, வேறு எதுவும் அதில் பெருசாக தேவைப்படாது சரிங்களா. இது வேறு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா ஈஸியாக யோசனை பண்ணுறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்குமே. சரி விட்ருங்க, அதை நம்ம அதை அப்படியே விட்ருவோம், 2வது லா வந்துடுவோம் சரிங்களா. சரி நம்ம 2வது லா வந்துடுவோம். செகண்ட் லாவை பொறுத்தவரையில் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்ம காயிலில் தூண்டப்படக்கூடிய அந்த இஎம்எஃபோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு வந்து சமமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லா சொன்னது வந்து ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் மாறுபட்டுச்சுன்னா அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் தூண்டப்படும். எழுதி கூட போட்டுறேன், ஏன்னா இது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், இது ஃபஸ்ட் லா என்ன செகண்ட் லா என்னன்னு கேட்கலாம். ஸோ செகண்ட் லாவை பொறுத்த மட்டும் ஒரு காயில் இருக்குது, ஒரு காயிலில் சரிங்களா, ஒரு காயிலில் தூண்டப்படக்கூடிய அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்கிறோம் இல்லையா, தூண்டப்படக்கூடிய இஎம்எஃப், அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து சரிங்களா, ஒரு காயிலில் தூண்டப்படக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு சமமாக இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜுக்கு சமமாக இருக்கும். லிங்கேஜுக்கு வந்து சமமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறான்னா செகண்ட் லான்னு சொல்கிறான்.
ஓகேவா? நம்ம இதை தான் படிச்சிருப்போம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் டிபை பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் லாவை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோவேன். கண்டக்டர் ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்களேன். கண்டக்டரில் இந்த லிங்காக இருக்கக்கூடிய, அதாவது அதோட கண்டக்டரை தொடர்பு இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு, சரிங்களா? ஃப்ளக்ஸு வந்து சேஞ்ச் ஆனதுன்னா, ஃப்ளக்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆனது அப்படின்னா, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு மேலே எழுதுறேன். சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா அதில் வந்து அந்த கண்டக்டரில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லை இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த 2 பிரின்சிபல் தான். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? கால் கட் ஆயிடுச்சா? ஓகே, புரியுதுங்களா இது வரைக்கும்? ஏதாவது டவுட் சார் இருக்குங்களா? கட்டாய் வருது சார். ஓகே சார். விசிபிள் ஆகுது சார். ஒரே ஒரு செகண்ட் கட்டாய் வருதா? கட்டாய் வருது சார். நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல எனக்கு. ஏய் தீனா, செல்ல என்ன பண்ணுற? நெட் இருக்கா இல்லையா உனதுல? என்னதான் மணி தொலைப்பியும். சரி, இங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது.